குட் மார்னிங் மக்களே. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்காக வெயிட் பண்ணுறீங்க. உங்களுக்கான சூப்பர் ரெசிபி இதோ. ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூனுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க, கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அது கூட 4 வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் தேங்காயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காவோட நிறம் வெள்ளை, ஆனால் நம்ம வதக்குனா அது ஆகணும் ப்ரௌன் கலரில். இது கூடவே 1 ஸ்பூனுக்கு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. மறுபடியும் பேன் வச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வரமிளகாத்தூள் வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்து நல்ல ஒரு கிளறி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரும்போது ஒரு எலுமிச்சளவு புளியை சேர்த்து அதுவும் நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததும் முட்டையை போட்டு மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடிங்க. தலைவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க.